ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரவிச்சந்திரன். நான் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக பாஸ் ஆகியிருக்கேன். ஃபஸ்ட்டு ராஜா சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் இங்கே ஜென்ரல் பேங்க் தான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குன்னு தெரியாது. எனக்கு பிஓ கிளர்க்காக தான் தெரியும். அப்போது சார் தான் சொன்னார், இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து ஐடி அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அக்ரி படித்தவங்க வந்து ஏஎஃப் அப்ளை பண்ணுனாங்க, அப்புறம் எம்பிஏ படித்தவங்க வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சும்மா அப்ளை பண்ணி ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன். வெறும் நான் 10 நாளில் கிளாஸுக்கு வந்தேன். அப்புறம் மெயின்ஸ் எழுதினா மெயின்ஸும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிட்டேன். அப்புறம் இன்டர்வியூவில் போய் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் போன வருஷம் ப்ரிலிம்ஸே ஃபெயில் நான் மார்க்கெட்டிங்கில். அப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சது எவ்வளோ கஷ்டம் வேலைக்கு போகிறது. ஏன்னா ஒரு 12 மணி நேரம் வேலை. அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி நான் படிக்க வந்துட்டு திருப்பி இந்த வருஷம் படித்தேன். இந்த வருஷம் நான் கிளியர் ஆகிட்டேன். நான் எல்லாருக்கும் இங்கே சொல்கிறது என்னென்னா, அந்த பிஓ கிளர்க்கு தாண்டி நிறைய எக்ஸாம் இருக்குது. நிறைய ஏன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் நிறைய இருக்குது. அந்த ஆர்பிஐ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிட்பி இருக்குது, நபார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸிம் பேங்க்கு, அது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா இதில் இருக்கிறதோட அதில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இன்னொன்று காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசாக இது பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.